ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்றைக்கும் பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. அடுத்தது, யூத கலாச்சாரம் பரலோகம் போக உதவுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? யூத மார்க்கத்தில் பிரிட் மில்லா, விருத்த சேதனம் பண்ணுவது, பஸ்காவை ஆசரிப்பது, புனித பயணம் செல்லுவது, சனிக்கிழமை சபாத் சாலம் ஓய்வு நாளாக கருதுவது, அந்த நாள் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது, அதே போல பார் மிட்ஸ்வா, பிள்ளைகள் ஒரு 13 வயசு வரும்பொழுது அவங்களுக்கு பார் மிட்ஸ்வா அப்படின்னு நியாயப்பிரமாணத்தின் மகன், பிரமாணத்தின் மகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுப்பது, சால்வையை போத்திக்கிறது, கிப்பாவை வச்சுக்கிறது, எக்காலம் ஊதுவது, இதை போன்ற செயல் யூத மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்களை பற்றிக்கொள்வது. அதாவது சால்வையை போட்டிக்கிறதோ, கிப்பா வச்சுக்கிறதோ, எக்காலம் ஊதுவதோ, அது ஒரு விருப்பத்தினாலே செய்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் தானே செய்யல. ஆனா அப்படி செஞ்சாதான் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க தோணுது பாருங்க, அதுதான் தப்பு. தாராளமா ஒரு சால்வி வாங்கி வச்சுக்கோங்க, அந்த கிப்பா வாங்கி வச்சுக்கோங்க, எக்காலத்தை வாங்கி வச்சுக்கோங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு புனித பொருளாக அதை பயன்படுத்தினால்தான் கிறிஸ்துவ அண்டையிலே நான் சேர முடிகிறது என்கிறத மனப்போக்கை உருவாக்கினால் அது விக்கிரகமாக உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க, அது உங்களுக்கு புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க 2 படம் போட்டிருக்கேன். உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல 2 படம் இருக்கு. ஒன்னு யூத மார்க்க கிறிஸ்தவர்களால் வரையப்பட்ட ஒரு படம், கீழே கிறிஸ்தவர்களால் வரையப்பட்ட படம். பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அங்கே அந்த சால்வையிலிருந்து வருகிறதான தொங்கலை பிடிப்பதை போல அங்கே இருக்கிறது, கீழே வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதை போல இருக்கிறது. இங்க உங்களுக்காக மேல அந்த சால்வையும் அதுல தொங்குகிறதான குஞ்சலங்களையும், கீழே அன்றைக்கு அவர்கள் அணிந்திருந்தான, இயேசு அணிந்திருந்தான தையல் இல்லாத நெய்த அந்த உடையும் நான் போட்டிருக்கேன். மிகப்பெரிய ஒரு உடை உங்களுக்கு பார்வைக்காக நான் போட்டிருக்கேன். வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனா தற்கால எபிரேய பண்டிதர்கள் வியாக்கியானம் என்னன்னா அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தின் சால்வையின் தொங்கலை தொட்டால், அதாவது தாலித், இந்த தாலித்தை தொட்டால சிட்ஜிட் அப்படின்னு அந்த சிட்ஜிட்டை தொட்டா அற்புதம் நடந்துச்சு. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டனால சுகம் கிடைக்கல, அந்த சால்வையினுடைய குஞ்சலத்தை தொட்டனாலதான் அற்புதம் நடந்து சுகம் நடந்துச்சின்னு சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அது நியாயப்பிரமாணம், அதை நிறைவேற்றினவர் இயேசுதான், நமக்கு தெரியும். ஆனா அதை தொட்டாதான் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு போதிக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடிகிறது. இது வேதத்திற்கு ஒவ்வாது. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்காக ஒரு வசனத்தை போட்டு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:12 அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சலையும் கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இவங்க சொல்ற மாதிரி குஞ்சலத்தை தொட்டனாலதான், அந்த சிட்ஜிட்டை தொட்டனாலதான் சுகம் கிடைச்சிச்சுன்னா இந்த வசனத்துக்கு என்ன சொல்லலாம்? அவருடைய கச்சையெல்லாம் போட்டும் போது வியாதியெல்லாம் சுகமாயிருச்சாமா, பொல்லாத பிசாசெல்லாம் ஓடிச்சான். அப்போ அவங்க சொன்னதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை அடிமையாக்கும் பொருட்டாக. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்போ புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஏன் அப்படி போதிக்க வேண்டும்? ஏன்னா வசனத்துல அடுத்த ஆதாரம் இருக்கிறது. இந்த ஆதாரம் இல்லாம இருந்திருந்தா நாம் யோசித்திருக்கலாம். வேதத்துல எப்பவுமே ஜோடி இருக்குங்க. அந்த ஜோடி மத்தேயுல ஒன்னும் அப்போஸ்தலரையும் இருக்கிறது நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இதை வைத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தரப்போறேன். ஏன் இப்படி நம்மளை அடிமை செய்யறாங்க, ஏன் இப்படி ஒரு அடிமைத்தனம் நடக்கிறது, அதற்கான சூட்சமம் என்னன்னு பார்க்க போறோம். என்னன்னா, மார்ட்டின் லூத்தரால் எழுதப்பட்டதான அந்த யூதர்கள் மற்றும் அவர்கள் பொய்கள் என்ற அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி கன்க்ளூஷன் அவர் எழுதுறார். அவருடைய இணையதள அட்ரஸ் போட்டிருக்கேன். அது என்னன்னா, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், தமிழ்ல நான் படிச்சிடறேன். எனது கட்டுரை: ஒரு கிறிஸ்தவர் எந்த விதத்திலும் யூதராக மாற விருப்பம் இல்லாதவர் தன்னை குருடர்களும் விஷமிகளுமான யூதர்களுக்கு எதிராக தற்காத்து கொள்ளவும், அதோடு மட்டுமின்றி யூதர்களின் துரோகம், பொய்கள், சபித்தல் ஆகியவற்றிற்கு எதிராளியாகவும், யூதர்களுடைய நம்பிக்கை தவறானது மட்டுமல்ல, அவர்கள் நிச்சயமாக எல்லா பிசாசுகளாலும் பிடிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் தேவையான தகவல்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். இந்த புஸ்தகத்துல கடைசியில் அவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, எந்த விதத்திலும் யூதனாக மாற விருப்பம் இல்லாதவனை பத்தி பேசுறாரு. அப்படின்னா நாம் யூதனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க டீச்சிங் என்ன பண்ணுது, அந்த காலத்திலேயே யூதனா மாறுவதற்கான அந்த தூண்டுதலை கொடுத்திருக்கு. அப்போ எழுதுறாரு, அப்படி தூண்டுதல் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் தன்னை குருடர்களும் விஷமிகளுமான யூதர்களுக்கு எதிராக தற்காத்து கொள்ள, குருடர்களும் விஷமிகளாமா, ரொம்ப விஷமத்தானமான ஆட்களாமா, காத்து கொள்வதற்கு என்ன பண்ணுமாமா, அவருடைய துரோகம், பொய், சபித்தல் இவற்றுக்கு எதிராளியாகவும்
என்ன பண்ணுமாமா, இருப்பதற்கான அத்தனை ஆதாரங்களையும் தரவுகளையும் நான் தந்திருக்கிறேன் அப்படி நம்புகிறேன்னு கடைசி அந்த புஸ்தகத்தை முடிக்கிறார். அப்படி அவர் என்ன பார்த்தாரு, என்ன யூதர்களுடைய துரோகம், பொய், சபித்தல் அப்படின்னு பார்க்கணும். தனித்தனியா பார்க்க நமக்கு நேரம் இல்லை, சபித்தலை மட்டும் பார்க்கலாம். சரியா? யூதர்கள் என்ன சபித்தார்கள், யாரை சபித்தார்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தல்முட படிக்கவே மாட்டீங்க. அவர்களுடைய இந்த கட்டுக்கதைகளை நம்பவே மாட்டீங்க. அவர்களுடைய இந்த மொழிக்குள்ளாக வைத்திருக்கிறதான கலாச்சார ஈர்ப்பு, யூதனாக மாறக்கூடிய அந்த ஈர்ப்பை நீங்கள் எதிர்ப்பீர்கள். உங்களுக்காக நான் போடுறேன் பாருங்க. யூதர்களின் பிர்காட் ஹமினிம் என்கிறதான 3 வேளை ஜெபம். அது அமிதா ஜெபம், அதாவது ஸ்டாண்டிங் பிரேயர். அமிதான ஸ்டாண்ட், நின்று ஜெபம் பண்றது. 3 வேளை, விடிய காலையில, மத்தியானம், சாயங்காலம், 3 வேளையில செய்யக்கூடிய ஜெபம். அந்த ஜெபத்துல ஒரு வரி என்ன தெரியுமா? God curse the Nazarene. என்னது? God curse the Nazarene. நசரேயன்னா யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த தென்னிந்தியால கூட, கேரளால அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நஸ்ரானின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு கூட நஸ்ரானி தான் சொல்றாங்க இல்லையா? நஸ்ரானிகள். இப்போ God curse the நஸ்ரானி. அப்போ கிறிஸ்தவர்களை சபிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு ஒரு நாளைக்கு 3 முறை விதைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்தவன் எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கான்? அவங்களே என்னை அவன் சபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதை பத்தினதான் ஒரு புஸ்தகம் இருக்கு, Cursing the Christians, ரூத் லான்சர் அப்படின்றவங்க எழுதின புஸ்தகம் இருக்கு. ஒருவேளை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கலாம். யூதர்கள் ஏன் டெய்லி 3 வேளை சபிச்சாங்க அப்படின்ற அந்த விஷயத்த இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த ரூத்ன்றவங்க எழுதியிருக்கிறாங்க, படித்து பாருங்க. God curse the Nazarenes அப்படின்ற அந்த வாசகத்தை, அந்த கிறிஸ்தவனை சபிக்கக்கூடிய விஷயத்த ஒரு நாள்ல 3 முறை செய்வாங்க. யூதனுக்கு வேலையை கிறிஸ்தவன் சபிக்கிறது தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப அவங்ககிட்ட உண்மை இருக்கு, அவன் நம்ம நல்லா சொல்லி கொடுத்துருவான், சத்தியத்துக்குள்ள நடத்திடுவான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள போல முட்டாள்கள் யாருமே இல்ல. ஆனா வேதவசனம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்பயே எழுதி வச்சிட்டாரு. இப்போ நாம் அவருக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க யூதன், அதாவது யூத மார்க்கத்தை பயபக்தியாக பின்பற்றுகிற ஒவ்வொரு யூதனும் காலையில, மத்தியானம், நைட்டு உங்களை சபிச்சிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் புரியுதா உங்களுக்கு? சபித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை சபித்துக் கொண்டிருக்கிறவனை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். உங்களை சபிக்கிறவங்க கிட்ட சத்தியம் இருக்கும்னு நினைக்க முடியுமா? அவன்கிட்ட உண்மை இருக்கும் நீங்க நம்பலாமா? அவர்கள் சொல்லித் தருகிறான ஒரு மொழி அறிவு நமக்கு பயன்படுமா? இல்ல. இன்னைக்கு நிறைய யூத ரபிமார்களிடம் போய் கற்றுக்கொண்டு வருகிறவர்களை குறித்து நான் கவலைப்படுகிறேன். யூத ரபிமார்கள் ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவரை தெய்வம், எல்லாவற்றிற்கும் மேலான, சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்னு நம்புகிற ஒரு நபரிடம் படிப்பது வேறு. ஆனால் கலாச்சாரத்தையும் இதையும் சொல்லிக் கொடுத்து, உள்ளே இந்த ரபினிக் டீச்சிங் சொல்லுவோம், அதை சொல்லி தந்து நம்மையெல்லாம் தேவனை விட்டு பிரிக்கிறவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்போ யூதர்களுடைய இந்த பிர்காட் ஹமினிம் என்கிறதான அந்த 3 வேளை ஜெபம், அதிலே சபித்தல் என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரம் அதிகமாக போனபடினாலே சீக்கிரமாக உங்களுக்காக வசனத்தை மாத்திரம் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4:21 நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். இங்க கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஏன் போக நினைக்கிறீங்க? அங்கே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. கீழ்பட்டு இருக்க விரும்புறீங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு கேளு அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளையினுடைய அடிமைப்பட்டு இருக்கிறாளே, அது யூத மார்க்கத்தை குறித்து சொல்கிறது. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். நாம் சுயாதீன பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறோம், நாம் நியாய பிரமாணத்திற்குள்ளாக இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விடுதலையின் பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறோம், நாம் நியாய பிரமாணத்திற்குள்ளாக இல்லை. மறுபடியும் நியாய பிரமாணத்திற்குள்ளாக அடிமைப்படுத்த நினைக்கிற ஒவ்வொருடைய அந்த கள்ள செய்கைகளுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குட்பட்டவர்கள். யாக்கோபு 2:8 சொல்லுது, உன்னை போல பிறனை நேசி என்கிறதான அந்த ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றினால் பிழைப்பீர்கள். அழகா சொல்லுது, புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழி பரலோக பாஷையா